ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையில் ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பலாக்கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த பலாக்கொட்டையை நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் இந்த குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் ஒரு தட்டில் பரப்பி நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. அது மாதிரி காய வச்சா தோல் இந்த மாதிரி ஈஸியாக கையாலேயே நம்ம எடுத்துடலாம். இல்லை அப்படி இன்றைக்கி வாங்கி அடுத்த நாளே நம்ம சமைக்கிறோம், இல்லை அன்றைக்கே நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தோலோடு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு நல்லா ஒரு 4 விசில் இல்லை 5 விசிலுக்கு நீங்கள் விட்டுருங்க. விட்டிங்கன்னா பலாக்கொட்டையும் வெந்துடும். அந்த தோல் நல்லா சுருங்கி அது அப்படியே நாங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீறினீங்க அப்படின்னாலே அது எடுக்க வெளியில் நல்லா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு தண்ணி தனியாக பலாக்கொட்டை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த பலாக்கொட்டையை சின்ன சின்னதாக இல்லை ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியும் கீழே ஊற்றிடாதீங்க, அது நம்ம குழம்புக்கு தேவை, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இது மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னா 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, 8 சின்ன வெங்காயம், 2 இன்ச் பீஸ் இஞ்சி, 8 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. அரைக்க வேண்டிய பொருட்கள் 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பீஸ் பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸு, 1 பச்சை மிளகாய், 3/4 கப்பு தேங்காய். இப்போது அந்த பிரிஞ்சி லீஃபை தவிர பாக்கி எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வச்சு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது போக குழம்புக்கு தேவையான மற்ற மசாலா என்னென்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் சோம்பும் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். அது பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுமே கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் 2த்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அது வீடியோவில் தெரியல, ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டோன்னா அது மசிகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஸோ அந்த எண்ணெய் சைட்லேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளி நம்ம விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே நம்ம விட்டுறணும். இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டை இதில் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாலாம் கோட்டாகிற அளவுக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பாக்கி இருக்கிற மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அதையே நம்ம இதில் நம்ம ஊற்றிக்கணும். நம்ம பலாக்கொட்டை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கூட குழம்பு கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் to 1 கிளாஸ் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ப்ரெஷர் பேனை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக விட்டுறணும். வேக விட்டதுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த திக்காக கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம விட்டுக்கணும். விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பலாக்கொட்டை குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு லாஸ்ட்டாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தூவி நீங்கள் இதை இறக்கி வச்சுக்கலாம். இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, பூரி, நான் கூட, இட்லி தோசை கூட, இல்லை ஜீரா ரைஸு, இந்த மாதிரி எந்த இது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.